ஹலோ பசங்களா. ஸோ 12th தமிழ் குவார்டர்லி எக்ஸாம்க்கான லாஸ்ட் 3 days மாஸ்டர் பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சொந்தம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளுடைய எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்க போது. ஸோ அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கவே போகுது. ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தமிழ் நீங்கள் இது வரைக்கும் ஒன்றுமே படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ படித்தாலும் பரவாயில்ல. ஸோ இனிமேல் நீங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி, ஆவரேஜ் லேர்னராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்லோ லேர்னர்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே நம்மளுடைய டார்கெட் என்ன? தமிழில் 90/90. ஸோ 12th தமிழில் நம்ம சென்டம் எடுக்க போகிறோம். ஸோ பப்ளிக்காக இருக்கட்டும், குவார்டர்லி, ஆஃபர்லி எதுவாக இருக்கட்டும். ஸோ நம்ம குவார்டர்லியிலேருந்தே நம்மளுடைய மாதம் காமிக்கிறோம். ஸோ அதனால மாஸ்டர் பிளான் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழுடைய சிலபஸ் உங்களுக்கு என்ன சிலபஸாக வேணாலும் இருக்கட்டும். L1 3 ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்குது. அப்படி இல்லைனா L1 4. ஸோ உங்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் பற்றி நீங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ்ட்டு கேட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பேட்டர்ன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1 1 மார்க் கேட்க போகிறாங்க. ஸோ அதில் 14 மார்க்ஸ், 14/14 ஈஸியாகவே எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறதும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்ட் பகுதி 2 வந்து பார்த்தீங்கன்னா குருவினா கேட்க போகிறாங்க. ஸோ பிரிவு 1 செய்யுள் குருவினா, பிரிவு 2 உரைநடை குருவினா, அண்ட் பிரிவு 3 இலக்கணம். ஸோ இலக்கணம் சம்மந்தப்பட்ட குருவினாக்கள் இருக்கும். ஸோ பிரிவு 1 வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 4 கொஷின் கேட்டுட்டு 3 கொஷின் அட்டன் பண்ணணும். அண்ட் பிரிவு 2 3 கொஷின் கேட்டு 2 கேள்வி அட்டன் பண்ணணும். அண்ட் பிரிவு 3 9 கேள்வி கேட்டு 7 கேள்வி அட்டன் பண்ணணும். ஸோ இதுதான் நிறைய பேருக்கு டஃப்பாகவும் இருக்க போகுது. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக நான் மாற்ற போகிறேன். அண்ட் பகுதி 3 பிரிவு 1 2 3 இது வந்து எப்படின்னா அதாவது சிறுவினாக்கள். ஸோ செய்யுள் உரைநடை இலக்கணம். ஸோ இதை மாதிரி தான் கேட்க போகிறாங்க. அண்ட் 4 கேட்டு 2 கேட்க போகிறாங்க ஃப்ரம் செய்யுள், அண்ட் 4 கேட்டு 2 கேட்க போகிறாங்க ஃப்ரம் உரைநடை. அண்ட் இலக்கணம் எப்படி இருக்குன்னா அணி, திணைத்துறை, இந்த சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் இருக்கும். அண்ட் இதுவுமே 5 கேட்டு 3 எழுதணும். அண்ட் பகுதி 4 பார்த்தீங்கன்னா நெடுவினாக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ அது எப்படின்னா செய்யுள்லேருந்து 2 கேட்டு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணும். அண்ட் உரைநடையிலேருந்து 2 கேட்டு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணும். துணை பாடத்துலேருந்து 2 கேட்டு ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணும். அண்ட் செய்யுள் ஸோ லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பகுதி 5 செய்யுள் கேட்க போகிறாங்க. செய்யுள்னா எப்படி மனப்பாட செய்யுள் ஒன்றும் அண்ட் திருக்குறளும் கேட்க போகிறாங்க. ஸோ இதை படித்தாலே ஷியோராக நம்மளால் சென்டம் எடுத்துடலாம். கொஷின் பேட்டர்ன் இதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேட்டர்ன் வச்சு நம்ம இப்படிலாம் சென்டம் எடுக்கலாம். ஸோ 1 மார்க்கில் 14/14 எப்படி எடுக்கிறது பார்த்துடலாமா? ஸோ பகுதி 1 கேட்க போகிறாங்க இது. ஸோ நம்ம புக் பேக் 1 மார்க் படித்தாலே எவ்வளோ மார்க் எடுக்கலாம்? 10 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த புக் பேக் 1 மார்க்ஸ் எப்படி? பலவுள் தெரிக மட்டும் இல்லைப்பா. ஸோ பலவுள் தெரிக மட்டும் இல்லை, அதில் குறள் பலவுள் தெரிக ப்ளஸ் குறள், திருக்குறளில் நமக்கு 1 மார்க்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ திருக்குறளில் 1 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1 மார்க்ஸ் அண்ட் ப்ளஸ் இலக்கண தேர்ச்சிக்கொள்ள 1 மார்க்ஸ் இருக்குது. இந்த 3 1 மார்க்ஸ் படித்தாலும் நம்மளால் 10 மார்க்ஸ் எடுத்துடலாம் அவுட் ஆஃப் 14. ஸோ நீங்கள் இதை தவிர்த்து 4 மார்க்ஸ் எப்படி எடுக்கிற, இன்னும் 4 மார்க் எக்ஸ்ட்ராவாக எப்படி வாங்குறது அப்படின்னா நூல்வெளி, நுழைய முன், ஆசிரியர் குறிப்பு, இலக்கண குறிப்பு, தெரியுமா, தெரிந்து தெளிவும், பாடலின் பொருள், சான்றோர் சித்திரம், அறிவை விரிவிசை. யாருமே இந்த அறிவை விரிவிசை படிக்கவே மாட்டேங்கிங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 1 மார்க் கேட்குறாங்க. ஏன்னா இதை தான் நம்ம பொறுத்துகளை கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியலையா? பயப்படாதீங்க. நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் இருக்குது. ஸோ இது எல்லாமே எந்தெந்த பேஜ் அண்ட் அதோடைய பிக்சர் எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நுழைய முன்னா நம்மளுடைய சிலபஸ்க்கு எதெல்லாம் நுழைய முன்னா இருக்குது, ஸோ அது எல்லாத்தையுமே தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பிரிவு 1 2 பார்த்தீங்கன்னா குருவினாக்கள் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் புக் பேக் 1 குருவினாக்கள் மட்டும் படித்தாலே மோர் தென் இனஃப். ஸோ எல்லாமே படிச்சிடணும்ப்பா. குருவினாக்கு நீங்கள் சென்டம் எடுக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ மார்க் எடுக்கிற வேண்டாம் இருக்கட்டும், குருவினா எல்லாமே படிச்சிடும். ஏன்னா நமக்கு குருவினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக்கிங் சைடில் படிக்கணும்னா கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதில் வந்து ஒரு 5 குருவினாக்கள் தான் இருக்குது புக்கிங் சைட்லேயே. ஸோ அது வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் நான் கொடுத்துட்றேன். ஸோ பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆக போகுது. ஸோ இலக்கண தேர்ச்சிக்கோள் கேட்பாங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள்லேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க. பகுப்பத ஒரு இலக்கணம். ஸோ இதுலேருந்து கேட்குறாங்க புணர்ச்சி, மொழியோடு விளையாடு. ஸோ மொழியோடு விளையாடு. ஸோ அந்த டாபிக்ஸ் கீழே ஒரு 4 ஹெட்டிங்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மொழியே ஆழ்வோம், அப்புறம் கலை சொற்கள். ஸோ இதெல்லாமே கொஷின் பேப்பரில் ரெகுலராக கேட்குற டாபிக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 3 பிரிவு 1 2 சிறுவினாக்களுமே புக் பேக் மோர் தென் இனஃப். அண்ட் பிரிவு 3 வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கேட்பாங்க? அணி, பாநயம், பாராட்டுகள், திணைத்துறை, தமிழகம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 30 minutes வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இதுவுமே தான் ஒரு 30 to 35 minutes வீடியோவாக அப்லோட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் அதை குயிக்காக ஈஸியாக ரீகாலும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பகுதி 4 மற்றும் 5
நெடுவினாக்கள் எப்படி கேட்பாங்க? செய்யுள்ல 2 கேட்டு 1 அட்டெண்ட் பண்ணோம். உரைநடையிலேருந்து 2 கேட்டு 1 அட்டெண்ட் பண்ணோம். அதே மாதிரி துணை பாடத்துலேருந்து 2 கேட்டு 1 அட்டெண்ட் பண்ணோம். ஸோ இதான் பகுதி 4 இருக்க போது. பகுதி 5ல் எப்படின்னா மனப்பாடம் அண்ட் அதே போல் திருக்குறள் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் புக் பேக் நம்ம சிலபஸ்க்கு என்னெல்லாம் மனப்பாடம் அண்ட் திருக்குறள் இருக்கோ அதை தயவு செய்து ஃபுல்லாக படிச்சிருங்க. எழுதி பார்த்து படிங்க. ஓகேவா? ஸோ பிளான் பார்த்துடலாம். ஸோ 7/9/2025 அன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6:30க்கு 6:30 மணிக்கு எந்திரிச்சாலே போதும். ஸோ நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுச்சு க்ளீன் மைண்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7லேருந்து 12 மணி வரை 1 மார்க். ஸோ நமக்கு கொடுத்தோமா, ஸோ என்னெல்லாம் 1 மார்க்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஸ்லைடை நீங்கள் அன்றைக்கி முடிக்கணும். அண்ட் ப்ளஸ் ஓகேவா 7லேருந்து 12 மணி வரை 1 மார்க் அண்ட் குருவினாக்கள். ஸோ குருவினாக்கள் மொத்தமே நம்ம புக்கில் 17 குருவினாக்கள் தான் இருக்குது ஃபார் குவார்டர்லி எக்ஸாமினேஷன். ஸோ அந்த 17 குருவினாக்கள் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த டைமில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ அதுக்கு முந்தின நாளே உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்துடும். குருவினாக்கு வந்துட்டு ஏற்கனவே வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் 12லேருந்து 3 மணி வரை நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 9 மணி கிராமர். ஸோ கிராமர் என்னெல்லாம் கிராமர்ப்பா? ஸோ நான் சொன்ன மாதிரி அணி, நயம், பாராட்டுகள், திணை, துறை, தமிழாக்கம் இதுவும் கிராமர் தான். அதே போல் இலக்கண தேர்ச்சிக்கொள், பகுபதம், புணர்ச்சி, மொழியோடு விளையாடும், மொழியை ஆளும், கலைச்சொற்கள் இதுவும் கிராமர் தான். ஸோ இதுக்குமே நம்ம கண்டிப்பாக வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் 9லேருந்து 10 மணி வரை மார்னிங்லேருந்து என்ன படித்தோம், 7 மணிலேருந்து அப்புறம் 9 o'clock வரை என்ன படித்தோமோ அதை ஒரு ரீகாலும் பண்ணிடுங்க. ஓகேவா? ரீகால் பண்ணாமல் தூங்கிடாதீங்க, மறந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே 8/9/2025 நம்ம அன்னைக்கு நம்மளுடைய சிலபஸ் முடிச்சிட போகிறோம் குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ அன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா 7லேருந்து 12 மணி வரை நெடுவினாக்கள் படிக்க போகிறோம். ஸோ எல்லா நெடுவினாவும் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணுற நெடுவினாக்கள் படிச்சிருங்க. அண்ட் 1 மணிலேருந்து 3 மணி வரை சாப்பிட்டு நல்லா பிரேக் எடுங்க. ஸோ அப்படி நீங்கள் உங்களுக்கு பிரேக் எடுக்க பிடிக்கலன்னா, ஸோ இந்த முந்தின நாள் நீங்கள் ஏதாவது பேக்லாக்ஸ் படிக்காமல் வச்சுருந்தீங்களா, அதை வந்து நீங்கள் இதில் படிச்சிருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினாக்கள். ஸோ 3 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சிறுவினாக்களையும் ஈஸியாகவே முடிச்சுடலாம். அண்ட் 9 மணிலேருந்து 10 மணி வரை ஒரு ரீகாலும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம சிலபஸ் முடிச்சிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன். ஸோ நான் உங்களுக்கு 3 hours சொல்லித்தர போகிறேன். ஒரு வீடியோவை ஒரு ப்ரீமியம் வீடியோவாக வரும். 3 to 4 hours நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னெல்லாம், ஸோ இந்த புக் பேக் 1 marks அண்ட் மனப்பாடம் இந்த 2 தவிர்த்து மீதி கொஸ்டின் பேப்பரில் கேட்குற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் இதை தவிர்த்து நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கு வீடியோ, கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ், கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, அண்ட் ஒரு சில வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ தமிழ் எக்ஸாமுக்கே நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போடணும், கரெக்டாக? ஸோ நமக்கு தமிழ் எக்ஸாம் கட் ஆஃப்க்கு முக்கியம் இல்லை. ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் நீட், ஜெய் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகிறப்போ நமக்கு தமிழ் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். பட் கட் ஆஃப் தவிர்த்து நமக்கு நம்மளுடைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, கரெக்டாக ரிலேஷன் கேட்பாங்க. என்னென்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் எவ்வளோ, டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ. ஸோ டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷில் குவார்டர்லிலேருந்தே சென்டம் எடுக்கிறதுக்கு இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன்ப்பா. ஸோ அப்படிக்கா கேட்கலன்னா நான் மறந்துட்டனாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் கேளுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.